நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாலியல் வன்கொடுமைகளை பற்றி நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸ்ட்ரெயிட்டாக டு த பாயிண்ட் பேசுவோம். பொள்ளாச்சியில் என்ன நடந்துச்சு? பொள்ளாச்சியில் கடந்த ஆட்சியில் பழனிசாமி ஐயா அவர்கள் காலத்தில் 9 மாத போராட்டத்துக்கு பிறகு தானே வழக்கே பதிஞ்சாரு. 3வது மாதத்துலேருந்தே கடுமையான பிரச்சனைகள் இருந்துச்சுல்ல. ஒரு பொண்ணா 2 பொண்ணா சார்? எத்தனை குடும்பங்கள் அதனால் பாதிச்சது தெரியுமா? ஒரு ஊரையே வந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் சேர்ந்து சீரழிச்சிருக்கு. அவங்க இதை பற்றி பேசுறதா? என்ன நியாயம் இருக்கு நீங்க பேசுறதுக்கு? கேடி ராகவன் மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்து பாரதிய ஜனதால நிர்வாக பொறுப்புல கட்சியில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் செய்யாத வன்முறையா? அவங்கெல்லாம் காட்டாத வீடியோவா? அவங்கெல்லாம் பண்ணாத தவறுகளா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சீரழிக்கிற பெருமை எங்க இருக்கு? எங்க இந்த கலாச்சாரம் இருக்குன்னா, வடநாட்டில இருந்து வரக்கூடியவர்கள், பகுதி இருக்கக்கூடியவர்கள் இந்த கலாச்சார சீரழிவைக்கு உதவியாக இருக்கிறார்கள். அதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. we are keeping it under control. பெரிய கருப்பு தொடர்பாக கூட ஒரு வீடியோ வந்துச்சு. அது எது வேணாலும் வரலாம். பட் ஆனா எல்லாமே அண்டர் கண்ட்ரோல். அது எல்லாமே வச்சுதான் ஆகணும். நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதனால பாதிப்பு ஏற்பட்டதா அப்படின்னு சொன்னா சமுதாய சீரழிவான்னு சொன்னா சமுதாய சீரழிவு இதுக்கு வித்தியாசம். இஷ்யூல இங்க இருக்கு அமைச்சர் தொடர்பு இருக்குன்னு அவருக்கு வந்து கட்சியில இருந்தாரு திமுக காரன்ற அந்த ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. இல்ல, வாதம் தானே வைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக நாங்க டிஃபெண்ட் பண்ணி அவர் இப்ப மில்கேஷ் பானு வழக்கு நீங்களும் மறுக்க முடியாது, நான் மறுக்க முடியாது. அந்த அம்மா எதிர்த்து நடந்த அக்கிரமங்கள்ல ஜெயிலுக்கு போனவங்க வெளியே வரும்போது பாரதிய ஜனதா போய் மாலை போட்டு அவங்கள வரவேற்றுச்சு. அப்படி திமுக காரங்க இந்த குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்கள் மீது ஆதரவு நிலையாவது எடுத்திருக்கா? ஆதரவு ஸ்டேட்மெண்ட்டாவது கொடுத்துருக்கா? இல்லையே. அந்த பையனை மேலே வழக்கு தொடுத்து அவன் கன்விக்ட் ஆகிருக்கான்ல. இன்னைக்கு 6 மாதம் அந்த கேஸை நடத்தி கொடுத்தது யாரு? எங்கள் கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எங்கள் சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் தப்பு யார் பண்ணியிருந்தாலும் அது நம்ம கட்சிக்காரனாக இருந்தால் கூடுதல் தண்டனையே இருக்குன்னு சொல்லி வச்சுருக்காரு. அப்படி ஒரு கட்டுப்பாடான ஒரு கட்சி தான் வச்சுருக்காரு.